அதனுடைய 14வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருக்கும். எங்க திரும்பினாலும் என்ன இல்லை, குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியே இல்லை, மன மகிழ்ச்சியே இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் இப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு காரியம் எப்படி இருக்கிறது. அது இந்த கொரோனாக்கு பிறகு நிறைய குடும்பங்கள்ல இருந்த மகிழ்ச்சி சந்தோஷம் என்ன போச்சு, அச்சு போன ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். பல நெருக்கடிகள், பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு நிறைய பாரங்கள், கவலைகள். அதே போல பிள்ளைகளும் பெற்றோரை நினைத்து என்ன செய்யறாங்க, நிறைய கலக்கங்கள், குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். கொரோனாக்கு முன்பாடு நிறைய பேருடைய சரீரத்துல பாதிப்புகள், நிறைய பேர் உறவுகளை இழந்திருக்கிறாங்க, உறவினர்களை இழந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா படிக்கிற பிள்ளைகளை குறித்து பார்க்கும்போது நிலைமையில ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மீண்டும் நம்முடைய தேசங்கள், நம்முடைய குடும்பங்கள் திரும்ப எழுப்புமா அப்படின்னா என்ன இப்படிதான் இருக்கிறது நிச்சயமா சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தருவேன். அல்லேலூயா. கர்த்தர் தர முடியுமா, தர முடியாதா? அவரால நமக்கு தர முடியும். கண்டிப்பா அவரால் நமக்கு தர முடியும். அது சொல்றாரு, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனை யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி. அல்லேலூயா. இந்த வசனத்துல 2 ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்கள்ல உயர்வான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை உயர்த்துவார்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் என்ன செய்வார், உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லணும், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். சுதந்திரமான ஒரு போஷிப்பு. அல்லேலூயா. அவரோட போஷிப்பு. அல்லேலூயா. இந்த 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாள் நமக்கு என்ன செய்திருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். முதல்ல மனமகிழ்ச்சி, 2வது உயர்ந்த ஸ்தானம், 3வது சுதந்திரத்தால் உண்டான போஷிப்பை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் 3 வேணும் சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்குத்தான ஆலயத்துல தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார், நம்ம மேல ஒரு திட்டத்தை தரிசனம் வைத்திருக்கிறார். நமக்கு எல்லாம் ஒரு வசனம் நல்லா தெரியும். பிலிப்பியர் 4:4 என்ன சொல்றது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சந்தோஷப்படக்கூடிய காரியங்களை விட துக்கப்படுற காரியங்களை தான் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வந்துகிட்டே இருக்க. எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும், எப்படி சந்தோஷமா இருக்கும் முடியும்? ஆண்டவருக்குள் இருந்தா இவைகளில் நமக்கு என்ன உண்டாகும், சந்தோஷம், மகிழ்ச்சி கண்டிப்பா உண்டாகும். அல்லேலூயா. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், யோபு எல்லாம் இழந்த சூழ்நிலை, சரீரத்துல வியாதி. ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா கர்த்தருடைய நமக்கு தோற்றம் அப்படிங்கிறார். எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? ஒன்னே ஒண்ணுதான், அவருக்குள்ள இயேசுவானவர் இருந்தார். அல்லேலூயா. அந்த வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் அந்த வார்த்தை அவரால் சொல்ல முடியுது. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குள்ள அவர் இருக்கக்கூடியதான் எங்க வந்திருக்கிறோம், தேவ சமூகத்துல வந்திருக்க. அவர் நமக்குள்ள இல்லைன்னா நினைச்ச முடியாது, வரலாம் முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல அதை எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலை பூமியில வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வார்த்தையில் அதை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துல துன்பம் வருமா, வரும். பாடு வருமா, வரும். உபத்திரம் வருமா, எல்லாமே நிச்சயம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. எல்லாருக்கும் போறது நமக்கு என்ன செய்யும்,
வரும். ஆனாலும் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுது அது பெருசாவே தெரியாது. அல்லேலூயா. அது பெருசாவே தெரியவே தெரியும். அதுதான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உங்க முகத்தை பார்த்தோட சொல்லணும், இவர்கள் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். இவ்வளவு பிரச்சனை வருது, இவ்வளவு பாடுகள் வருது, இவ்வளவு நெருக்கங்கள் வருது, இவருடைய முகத்துல பிரகாசம் குறையவே இல்லை. எப்படி? இவருக்குள் இருக்கிற தேவன் அப்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லிட்ட, உலகத்துல உபத்திரம் உண்டு, அதனால தொடர்ந்து நான் உங்களை உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் வருகிற துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் ஒரு நாளும் அந்த பரலோக சந்தோஷத்திற்கு, அந்த மகிமைக்கு, அந்த சுதந்திரத்துக்கு ஈடு இல்லை. அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம உலகத்துல படுகிற பாடுகள், வேதனைகள், நாம் அடைய போகிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு என்ன கிடையாது? ஈடு இடையே கிடையாது. கர்ப்பஸ்திரிகள் அந்த கர்ப்ப காலத்துல பயங்கரமான வேதனைப்படுவாங்க. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? எப்போ கன்சீவ் ஆயிட்டேன்னு தெரிஞ்சு அவங்க அந்த ரிசல்ட்ல கேட்டுட்டாங்களோ, பறக்கிற வரைக்கும் அவர்கள் அதை குறித்து நிறைய கேர் எடுப்பாங்க, அக்கறை எடுப்பாங்க. அவர்கள் படுகிற பாடு வேற சொல்லவே முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. அவங்கதான் படுவாங்க. ஆண்டவர் அவர் ஒரு பிள்ளையை பெற்ற எடுத்தோன்னு அவர்களுக்கு இருக்கிற சந்தோஷம், அந்த பட்ட வேதனைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? எங்க போதுனே தெரியாது. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த புதிய உறவு வந்த உடனே அவர்கள் ஏற்கனவே பட்ட பாடுகள், அந்த பிரச்சனைகள், துன்பம், வேதனையை விட பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். அல்லேலூயா. ஏனென்றால் அது பரலோகத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அல்லேலூயா. எங்க இருந்து கொடுக்கப்படுகிற சுதந்திரம்? சொல்லுங்களேன். பரலோகத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற சுதந்திரம். நீங்க நல்ல உலகத்துல பாருங்க, குழந்தை இல்லாதவங்களை கேட்டு பாருங்க, அவர்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தது, எவ்வளவு பதவி இருந்தது, எவ்வளவு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாங்க. ஒரு குழந்தை இல்லைன்னா சந்தோஷம் இருக்குமா? சொல்லுங்களேன். கண்டிப்பா கிடையாது. அல்லேலூயா. இந்த பூமியில இருந்து எதுக்கு அப்படிதான் கேட்பான். அவர்களே அப்படிதான் நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. நீங்க ஒரு பேர் மத்தியில் ஏதாவது மதிப்பு இருக்குமா? ஒரு நல்ல நிகழ்ச்சி அவங்களை எங்க கொண்டு விடுவீங்களா? முன்னாடி ஒரு கல்யாண வீட்டுல அவங்களை கூட முன்னாடி விடுவீங்களா? சொல்லுங்களேன். உலகம் விடாது. அல்லேலூயா. ஏன்? அவர்கள் தேவனிடத்தில் இருந்து வருகிற ஆசீர்வாதத்தில் அவர்களுக்கு என்ன இருக்கு? குறைவு இருக்கு. அல்லேலூயா. அப்படியானா தேவனிடத்தில் இருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதத்திற்கு அவ்வளவு மேன்மை உண்டு. அல்லேலூயா. தேவனிடத்தில் இருந்து வருகிற ஒரு நன்மைக்கு அவ்வளவு விலை மதிக்க முடியாத ஒன்று. அல்லேலூயா. ஆகையினால்தான் ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, நாம இந்த பூமியில படுகிற பாடுகள் அவ்வளவு லட்சத்துக்கு ஈடு கிடையவே கிடையாது. நம்ம இதற்காக சொல்றோம், நீங்க இன்னும் விசுவாசிக்கணும், இன்னும் தேவனை நம்முடைய என்பதற்காக இந்த வார்த்தைகளை முன்னாடி சொல்றேன். அல்லேலூயா. 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 ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவ காலம் முழுவதும் தேவனை நம்பி கொள்ளணும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு பெருசா தெரியணும். அவர் தந்த அந்த ரட்சிப்பு, அவர் தந்த அந்த ஆசீர்வாதங்கள் இந்த உலக கைகளை விட நமக்கு எப்படி தெரியணும்? சொல்லுங்களேன். பெருசா தெரிஞ்சாதான் இந்த பாடுகள் வந்து சின்னதாவே தெரியும். நம்ம புலம்ப மாட்டோம், நம்ம அதை குறிச்சு கலங்க மாட்டோம், நம்மளால மகிழ்ச்சியாக இருக்கவே முடியும். அல்லேலூயா. எத்தனை கொரோனா வந்தாங்க, எத்தனை சூழ்நிலை வந்தாங்க, நமக்குள்ள இயேசுவாக இருந்த ஒன்று நம்மளை என்ன செய்யாது? பாதிக்கவே செய்ய. அல்லேலூயா. பாதிக்குமா? ஒன்றும் பாதிக்காது. அதான் வசனம் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் பரவாயில்ல, அது ஒண்ணு என்ன செய்யாது? வசனம் நமக்கு அழகா சொல்லிடுச்சு. அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான், நான் கர்த்தரோட இருக்கணும், அவர் எனக்குள்ள இருந்தா உலகத்தில் வருகிற எந்த பாடு, உபத்திரம், துன்பம் நமக்கு ஒரு நாள் பயத்தையோ தீயிலையோ கலக்கத்தையோ ஒரு நாள் நமக்கு தரப்போறதே இல்லை. நேற்றைய போல இன்னைக்கு எப்படி இருக்கலாம்? சந்தோஷமா மகிழ்ச்சியோடு இருக்கும். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் குறையுதோ, வேதவசனம் குறைகிறதோ, எப்போ தேவனோடு இருக்கிற ஐக்கிய பிரசன்னம் குறைகிறதோ, அப்போதான் இதெல்லாம் என்ன செய்யும்? நமக்கு வேதனையாக
அல்லேலூயா, அல்லேலூயா. நாம அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நமக்கு எல்லாம் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரிடத்தில் எப்படி இருப்ப? மன மகிழ்ச்சியாய். இரண்டாவது, உயர்வை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். மூன்றாவது, யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை நான் என்ன செய்வேன்? போஷிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த கொரோனா நாட்கள்ல பல இடங்கள்ல பல தேவைகள் இருக்கலாம், பல காரியங்களை குறித்து நாம கலங்கி கொண்டிருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளை, தேவன் நம்மிடத்துல ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, உனக்கு நான் மன மகிழ்ச்சியை தருவேன். அல்லேலூயா. இந்த கொரோனா நாட்களை நான் உன்னை என்ன செய்வேன்? உயர்த்துவேன். இந்த கொரோனா நாட்களையும் நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏலே சொல்கிறேன். அல்லேலூயா. ஆனா அதற்கு முன்னாடி ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அந்த வசனம் ஆரம்பத்தில் என்ன சொல்றது? எப்படி ஆரம்பிக்கு? அந்த முத வார்த்தை வாசிங்க. முத வார்த்தை அப்பொழுது. அல்லேலூயா. எப்படி ஆரம்பிக்கு? அப்பொழுது. அப்பொழுதுனா நம்ம எப்படி கேட்கணும்? எப்பொழுது. அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் வாசித்தா இந்த அப்பொழுது அப்படிங்கிறதுக்கு வேண்டாம். முந்தின வசனத்தை வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் 3 ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். மன மகிழ்ச்சி, உயர்வு, அவருடைய சுதந்திரத்தால் போஷிக்கக்கூடிய பயன். 3 ஆசீர்வாதங்களை தருவார். ஆனால் அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு எப்பொழுது? அப்பொழுது. அல்லேலூயா. ஓய்வு நாட்களை குறித்து நம்ம திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வேற சார் அவர்கள் அந்த அறிவு பகுதியில் என்ன செஞ்சாங்க அதை குறித்து சொன்னார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆலோசனைகள் நமக்கு ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியாம கூட என்ன செய்யலாம் இருக்கிற. ஏன் திரும்ப முடியிருக்காங்க இதையே சொல்லிட்டு இருக்காங்க? ஒன்னே ஒண்ணுதான், வரக்கூடிய ஆபத்துகளுக்கு, வரக்கூடிய அழிவுக்கு, வரக்கூடிய துச்சத்துக்கு நாம் தப்ப முடியாத ஒரு அக்கறை. அல்லேலூயா. நாம காப்பாற்றப்படணும் என்கிற ஒரு மேல வைத்த ஒரு தேவனுக்கு நமக்கு இருக்கிற கரிசனையத்தான் அதை என்ன செய்கிறது? அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எதை வெளிப்படுத்துகிறது? நம்ம மேல வைத்த அக்கறை, கரிசனை, நம்மளுக்கு யார் தப்புவிக்கணும் என்கிற ஒரு அன்பு நிமித்தம் கொண்ட ஈடுபாடு தான் ஆண்டோடைய வார்த்தை திரும்ப சொல்கிறது. ஓய்வு நாளை குறித்து எப்படி இருக்க? கவனமாய் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நினைச்சப்படுகிறது. ஏனென்றால் கடைசி நாட்கள்ல சத்ருவானவன் வெள்ளம் போல வருகிறான். எப்படி வருகிறான் சொல்லுங்களேன்? வெள்ளம் போல வருகிறான். நீங்க சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு நீர்வீழ்ச்சியில தண்ணி அதிகமா போகுது. ஒரு குழந்தைய ஒரு அம்மா கையில வச்சிருக்கிறாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க அப்படிங்கிறத நீங்க என்ன செய்வீங்க? வீடியோ பார்த்தீங்க, ஒரு சிலர் பார்த்துருங்க. சமீபத்தில் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பலர் பிரயாசப்படுறான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி இப்படி போகுது, வேகமா போகுது. பாறை தண்ணிக்கும் பாறைக்கு இடையில அந்த அம்மா என்ன செஞ்சீங்க? ஒரு சின்ன குழந்தை கையில் வச்சுக்கிட்டு சமீபத்தில் நடந்தது. இப்போ இந்த வாரத்தில் நடந்தது. அல்லேலூயா. அந்த அப்பா ஒரு குழந்தை கையில் வச்சுக்கிட்டு நிற்காங்க. அவங்களை காப்பாற்றணும். இந்த பக்கம் ஒரு கூட்டம் நினைச்சது நிற்கி, அந்த பக்கம் ஒரு கூட்டம் நிற்கி, தண்ணி போகுது இடையில. இங்கிருந்து அங்கே நினைச்ச முடியாது, கோயிலை காப்பாற்ற முடியாது. தண்ணி அவ்வளோ தண்ணி போகுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாறை இடையில ஒன்று மரம் நிற்கி அவ்வளவு அங்க ஒரு கூட்டம் அவங்களை காப்பாற்ற நினைச்சாங்க, பிரயாசம் போடுறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நம்ம இப்போ உள்ள சூழல். ஏன் ஓய்வு நாளை குறித்து நாம கவனமா இருக்கணும்? இதை குறித்து திரும்ப ஏன் சொல்றாங்கன்னா, சத்ரு எப்படியாவது என்ன செய்யணும்?
ஆத்மாக்களை கொண்டு போயிடணும், அழிச்சிடணும், விசுவாசத்தை விட்டு தள்ளிடணும், இவங்களை அசுத்தத்துக்குள்ள அருவருப்புகளை தள்ளிடணும், இவங்களை எப்படியாவது நரகத்தின் பிள்ளைகளை மாத்திரணும்னு சொல்லிதான் என்ன செஞ்சுட்டு இருக்கான். இது போல அந்த கடைசி நாட்கள் தீவிரமாக செயல்படுறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. தேவன் நம்ம எல்லாரும் இணைந்து போய் சரியா வருவோம், அதை கடைபிடிப்போம், நமக்கு அதுதான் என்னது பாதுகாப்பு, அதுதான் நமக்கு வாழ்வு. அதுதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு, வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம நிக்கிற இடத்தை நம்ம என்ன செய்யல தெரியல. அதனால இந்த வார்த்தைகள் நமக்கு எப்படி இருக்கு, கஷ்டமா தெரியும். ஒருவேளை அந்த வீடியோவில் அவங்க காப்பாற்றப்பட்டாரு. நீங்க பின்னாடி அந்த 2-3 வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, எப்படி அந்த இடத்துல எப்படி காப்பாற்றுறோம் அப்படின்னா, குழந்தை அவங்களுடைய குழந்தை வேறு இல்லையா, குழந்தை அவங்க குழந்தை வேற ஒரு குழந்தை அவங்க கையில் இருந்துருக்கு போயிருக்கு. ஆனா அவங்க போடுற பாடு பெரிய பாடு. அவங்க கையில பிடிச்சி தூக்குறாங்க, பாறை வழுகுது, தண்ணி கடைசியில் 2 பேரும் தண்ணியில போறாங்க, எல்லாரும் நினைச்சு போறாங்க, காப்பாற்றப்பட்டார்கள் என்று வசனம் அந்த வீடியோல பின்னாடி 2 நாள் பேசலாம் வந்துச்சு. ஒருவேளை நாம இருக்கிற சூழல் நமக்கு என்ன செய்யல தெரியல. ஏன் ஓய்வுனால கடைபிடிங்க, செபத்துல சரியா இருங்க, தேவ சமூகத்துல காத்திருக்கணும் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதை போல பிசாசானவர் நம்முடைய ஆத்துமாக்களை, நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துவதற்காக அவர் தீவிரமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், வேலை செய்கிறார். அல்லேலூயா. அவருடைய காரியத்திற்கு நம்ம உடன்படாம தப்பும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை கொடுத்து, இந்த ஆராதனை கொடுத்து, இந்த ஜெபங்களை கொடுத்து நம்மளை எப்படியாவது நினைச்சுள்ள அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க சொல்லிதான் ஊழியர் மூலம் அந்த ஆலோசனை திரும்ப திரும்ப நமக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்கள்ல சத்ருவாக எப்படி எழுதி நிற்கிறார் சொல்லுங்களேன். வெள்ளம் போல எப்படி இருக்கிறானா, வெள்ளம் போல எழுதி நிற்கிறார். ஆனால் நீங்களும் நான் தப்பிக்கப்படுவோம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யப்படுவோம் சொல்லுங்களேன், தப்பிக்கப்படுவோம். நான் ஒன்னே ஒண்ணு, நம்ம எப்படி இருக்கணும், சில விஷயத்துல நம்மளே காப்பாற்றிக்கணும். அல்லேலூயா. இந்த எச்சரிக்கை வார்த்தை, இது எச்சரிக்கை வார்த்தை தான். இந்த கடினமான ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணும், உட்பட வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், காப்பாற்ற பட முடியும். நாம கரைப்படாம நம்மளை காத்துக் கொள்ளணும். நம்முடைய சந்ததிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நல்ல மாதிரியை வைத்து விட்டு போகணும். இல்லையா, நம்ம உங்களுக்கு சொல்லுங்களேன், நல்ல மாதிரி நமக்கு முன்னோர்கள் நல்ல மாதிரி நமக்கு காண்பித்தாங்க, நல்ல வழிமுறைகளை நமக்கு நடத்திட்டாங்க. இப்போ நாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அவர்கள் ஆலோசனையில. இன்னொரு சந்ததி எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியுமா? நீங்களே நாங்களே ஒரு ஒழுங்கு நடைமுறை வந்து கொண்டு இருக்கிறோம், அப்படித்தானே? அல்லேலூயா. ஒரு சொல்லுங்களேன், ஒரு ஒழுங்கு நெறியில் அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு அடுத்துள்ள சந்ததி அந்த ஒழுங்கு நெறியில வருமா? நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, நாம இருக்கிற நாட்கள் வரைக்கும் அந்த மாதிரியை பின்பற்றி அடுத்த தலைமுறை அதுல உள்ள கொண்டு வந்தாதான் என்ன செய்ய முடியும், அவர்களால் அந்த ஓட்டத்துல ஓட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையாலதான் தேவ பிள்ளைகளுக்கு அன்பாய் சொல்ற ஒரு காரியம் என்ன, பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதை. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார், ரொம்ப இறங்கி வந்து நம்மிடத்துல கேட்கிறார். கட்டளையாக கூட செய்யல சொல்லு. அல்லேலூயா. எப்படி கேட்கிறாரு, காலில் விழுந்து கேட்கிற மாதிரி தான் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு சொல்லுங்களேன். ஆரத்தை பூமியை படைச்சு எல்லாத்தையும் செய்தவர், நமக்காக பூமியில இறங்கி அந்த சிலுவை சுமந்தவர், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்பவும் அவரை தாழ்த்தி தான் இடத்துல கேட்கிறார். எப்படி கேட்கிறார், என் ஓய்வு நாள் என்ன செய்ய கவனமா. அல்லேலூயா. அதை குறித்து சாக்கிரதை. நான் உன்னை மேம்படுத்த விரும்புகிறேன், உன்னை மகிழ்ச்சியாக விரும்புகிறேன், நான் உன்னை போஷிக்க விரும்புகிறேன், நான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன். ஆனா நீ இதுக்கு என்ன செய்யணும், இந்த கட்டளைகளை, இந்த பிரமாணங்களுக்கு செவி கொடு. இதற்கு நீ இதுல தீர்மானமா இரு, இதை குறித்து ரொம்ப அக்கறையா இரு. நான் உன்னையை போஷிப்பேன், சந்ததிகளை என்ன செய்வேன், போஷிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
தயவு செய்து உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க சந்ததிகளை நினைச்சு நீங்க மாதிரியை விடாதீர்கள். அல்லேலூயா. நல்ல பழக்க வழக்கங்களை விடாதீர்கள். நீங்க உறுதியை பற்றி கொடுங்க. அவர்கள் பின்பற்றுவதற்கு நீங்கள் காரணமா இருங்கள். நீங்கள் அவர்களுக்கு மாதிரியா இருங்க. இதை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, விட்டுவிடவே விட்டுவிடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து தயவு செய்து தயவு செய்து தயவு செய்தேன்னு கேட்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஏதாவது உண்டா சொல்லுங்களேன். ஒண்ணுமே. நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்க இல்லைன்னா, அல்லேலூயா, நீங்க இல்லைன்னா சொல்லுங்களேன். நீங்க இல்லைன்னா அடுத்தாள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு பர்ணமா, ஒரு பர்ணமா இல்லைன்னா ஒரு தீமேத்தி, ஒரு தீமேத்தி ஒரு தீத்து, அந்த நெட்வொர்க் போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்படுற நாட்களை, தாளங்களை கண்டிப்பா என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு பின்வாங்க வேண்டாம். கர்த்தருடைய செய்தியில சோர்ந்து போக வேண்டாம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறதுல விட்டு கொடுக்கவே வேண்டாம். தேவனை தேடுகிறதுல, ஆலயத்துக்கு முதலிடம் கொடுக்கிறதுல ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், பின்வாங்கவே வேண்டாம். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்க சூழலை பார்க்காதீங்க, உங்க காரியங்களை சாக்கு போக்கல சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்கள் மேல கரிசனையா இருக்கிறார். உங்களை விட உங்கள் மேல அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை திருப்தி கொண்டு, உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை வர்த்திக்கப்படுவதற்கு அவர் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தத்தை வைத்து நிறைவேற்றுவதற்கு ஆவலாக இருக்கிறார். நாம என்ன செய்யணும், பாத்திரமாங்களா நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் இன்னும் 2 சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன். 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் இன்றி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துடித்து நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் இன்னொரு ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்ம இந்த தேவ சமூகத்துல இந்த சரியான வழியில, சரியான முறையை நாம விட்டு விடாம காத்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, விடியற்கால வெளுப்பி போல உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் என்ன செய்யும், துடிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய அவருடைய நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். அல்லேலூயா. நிச்சயமா நீங்க படுகிற பிரயாசம் ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகவே போகாது. ஓய்வுகளை முடித்து இருக்கிற அந்த பிரமாணங்களை நீங்க நிச்சயமா கை கொண்டா ஒரு நாள் அந்த நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகவே போகாது. நீங்க விட்டு விடாதீங்க, அதுல சரியா இருங்க. உங்க பிள்ளைகளுக்கு மாதிரியா இருங்க, உங்க சந்ததிகளுக்கு மாதிரியா இருங்க. நிச்சயமா உங்க சுக வாழ்வு துளிர்க்கும், உங்க சரீரத்துல ஒரு புது பலன் உண்டாகும், இருள் நீங்கும், ஒரு விடியற்கால வெளுப்பை போல ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். அப்படி நீங்க உங்களுக்கு முன்னால செல்லும், அவருடைய மகிமை உங்களுக்கு முன்னால காக்கும். எவ்வளவு குழந்தை வந்தாலும் உங்களை குடும்பத்தை ஒரு நாள் என்ன செய்யாது, அணுகாது. அப்படியே அணுகிறாலும் உங்களை ஒன்று செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது நம்ம 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிழலுள்ளதாக்குவார். நீ நீர் பாத்திர தோட்டத்தை போலவும் வற்றாத நீர்ச்சை போலவும் இருப்பார். இந்த வசனம் உங்களுக்கு சொந்தம். கைகள் தட்டுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு காரியம் சொல்லப்போம். இந்த அதிகாரத்துல 2 காரியம் சொல்லப்படுகிறது. ஒன்று உபவாச நாட்களை குறித்து, 2வது இந்த ஓய்வு நாட்களை குறித்து நம்ம கவனமா இருக்கும்போது சுகவாழ்வு துளிர்க்கும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர்ச்சை போலவும் நீர்ப்பாய் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்த வசனம் நமக்குள்ள என்ன செய்யும், நிறைவு. அல்லேலூயா. எப்படி தண்ணீர் நிறைந்த வற்றாத நீர்ச்சை போல என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர்ச்சை போலவும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நீங்க படிக்கிற கண்ணி, நீங்க செடிக்கிற ஜெபம் ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகவே போகாது. நீங்க தேவ சமூகத்துல நிறைய நாட்களாக காத்திருக்கிற காத்திருப்பு ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகவே போகாது. நீங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகவே போகாது. நீங்க ஊழியத்துக்காக கொடுக்கிற காரியம் ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகவே
போகாத ஊழியர்களுக்கு நீங்கள் எவ்வளவாக உபசரித்து அவர்களை நீங்க கனம் கொடுத்தீர்களோ அந்த கனம் ஒரு நாள் என்ன செய்யாது, நீ போகவே போக. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அழகா வாக்கு கொடுத்து விட்டார். எப்படி கொடுத்திருக்கிறார்? சுகமான சீக்கிரத்தில் என்ன செய்யும்? அல்லேலூயா. அவருடைய நீதி முன்னாக செல்லும், அவருடைய மகிமை உங்களுக்கு முன்னாக காக்கும். அது மட்டுமல்ல, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரச்சல் போலவும் இருப்பாய் என்கிற ஆசீர்வாதத்தினால கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. நீங்க 10 மாசத்தை திரும்பி பார்த்தா தெரியும், எவ்வளவோ காரியங்கள் பூமியில் என்ன செஞ்சிடுது, நடந்து முடிஞ்சிச்சு. எங்க திரும்பலாம் எப்படிதான் இருக்கு, அது சொல்லவே முடியாத வேத துக்கம் உலகத்திற்கு. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு உறுதிப்பாடு உண்டு. நமக்குள்ள இருக்கிற இயேசு எல்லா சூழலையும் மாற்றி திரும்பமாக துளிர்க்கப்படுவார், திரும்பமாக தழைக்கப்படுவார், மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாக நம்மளை செழிப்பான வாழ்க்கைக்குள் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் ஒரு நாள் வாக்கு மாறவே மாட்டார். அல்லேலூயா. நம்பிக்கையோட விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். தேவ கருத்தில் ஒப்பு கொடுக்குமா? இந்த அதிகாரத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல வாசத்தம், இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு உபவாச நாட்களை குறித்தோம், ஓய்வு நாட்களை குறித்தோம். நம்ம கவனமாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். அதை குறித்து நாம காம்ப்ரமைஸ் பண்ணாம ஆண்டவருக்காக நாம் அதை சரியா இருப்போம். நிச்சயமாக ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, தேவனே இந்த வார்த்தைகளை நீ எங்களோடு பேசியிருக்கிறீர், உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். பேசுகிற அடியனுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த சபையை மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சபையுடைய சார் குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மூப்பர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இதை வந்திருக்கிற ஆராதனையில் கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே இவர்களை ஆசீர்வதிப்பீரா, இவர்களை கொண்டு நாம மகிமைப்படுவதா, இப்படி சித்தம் நிறைவேறுவதா. ஆண்டவரே, சொன்னபடி இவருடைய சுகமான தொழிற்கட்டும், இவருடைய வெளிச்சம் எழுதி பிரகாசிக்கட்டும், உடைய நீதி முன்னால் செல்லட்டும், உடைய மகிமை முன்னால் காக்கட்டும். அவர்கள் மற்றாத நீர்ப்பாய்ச்சல தோட்டமாக நீருடைய ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தினார். உம்முடைய கருத்தில் ஒப்புச் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.